இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கல் பொறுக்கும் இயந்திரங்க. டிராக்டர் அட்டாச்மெண்ட்டில் வந்து கல்லை சலித்து இது பொறுக்கிடும். இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல் இருக்கிற காடெல்லாம் வந்து ஆளுகளை வச்சு கல் பொறுக்குவோம். இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டில் என்ன பண்ணுதுன்னா உழவுமாரி வந்து இது அந்த மண்ணோடு சேர்ந்து கல்லை எடுத்து சலித்து கல்லை தனியாக கொண்டு போயிடுது, மண்ணை கீழே தள்ளிடுது. அந்த அந்த பொறுக்கின கல்லை வந்து அது தனியாக கொண்டு போய் கும்மி போட்டுருதுங்க. இதுதான் இது மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு 2500 ரூபாயிலேருந்து 3000 வரைக்கும் ஓட்டுறாங்க. சில பேர் 2500 ஓட்டுறாங்க, சில பேர் 3000 ஓட்டுறாங்க. இது என்னென்னா ஏக்கருக்கு வந்து 10 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் வரைக்கும் ஓடும் காட்டை பொறுத்து. இப்போ 10 மணி நேரம் ஓடினா கூட 2500 போட்டிங்கன்னா 25,000 ஆச்சு அந்த காட்டுக்கு கல் பொறுக்கிறதுக்கு. இது என்னென்னா இப்போது ட்ரிப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம கல் பொறுக்கிறதெல்லாம் அதிகமாக இல்லைங்க. மம்முட்டி போட்டு தண்ணி கட்ட வேண்டிய காடெல்லாம் வந்து கல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று தண்ணி கட்டுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும், ரெண்டாவது வந்து வெள்ளாம் சரியாக வராது. அதுக்காக வந்து இப்போ கல் பொறுக்கிறாங்க. இப்போ வெங்காயம் போடுற காடெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி 50,000 30,000 40,000 போனால் பரவாயில்ல, நம்ம கல் சலிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஓவம் தானே செலவு பண்ணால் நல்லா வந்தால் வந்துடும் அப்படிங்கிற இதில் செய்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, ஒரு டைம் கல் பொறுக்கிட்டு அதோடு போயிடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. குறைஞ்சது ஒரு 2 முறையாச்சும் ஓட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா காடு சுத்தமாக இருக்குது, ஆனால் நீங்கள் 5 கோத்து போட்டு உழவு ஓட்டினீங்கன்னா கீழே இருக்கிற கல்லை மேலே பிரட்டி விடும். அதுக்கு மறுபடியும் ஒரு டைம் ஓட்டணும். அதோடு சேர்த்து தான் நம்ம 10 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் சொல்கிறோம். இதில் முதல் ஓடையில் கொஞ்சம் டைம் அதிகமாக ஓடும், ரெண்டாவது ஓடையில் வந்து டைம் அதில் பாதி டைம் தான் ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கும்மி போட்டிருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா 1 மணி நேரம் டிராக்டர் ஓடிச்சுன்னா 7 டிராக்டர் கல் வரைக்கும் பொறுக்கும், 7லேருந்து 8 டிராக்டர் கல் பொறுக்கு அப்படிங்கிறாங்க. இதுலேயே சில அட்டாச்மெண்ட் என்ன அப்படின்னா அது அப்படியே வந்து வண்டி அது கூட வந்து நீங்கள் ஒரு டிராக்டர் ட்ரெய்லரோடு அனுப்பிச்சிங்கன்னா அதில் ட்ரெய்லர்லேயே கொட்டிடுற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஆனால் அதில் என்னென்னா ஒரு டிராக்டர் கூடவே ட்ரெய்லரோடு போயிட்டுருக்கணும். அதுக்கு கொஞ்சம் காசு ஜாஸ்திங்க. இது வந்து இந்த மாதிரி குமிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது வந்து நம்ம புக்கில் விட்டு வலிச்சிக்கலாம். இந்த டிராக்டர் அட்டாச்மெண்ட்டுங்க வாடகைக்கு வண்டி ஓட்டுற நிறைய பேர் வாங்குறதில்ல, யாராச்சும் ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் வாங்குறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்பாடு கம்மி, அதிகமாக ஓடாது. இது ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு இதை சும்மா வச்சுருக்கணும் அப்படிங்கிறனால வந்து அதிகமாக யாரும் வாங்குறதில்ல வாடகைக்கு ஓட்டுறவங்க. தோட்டத்துக்காரங்க பயன்பாட்டில் இப்போ நம்ம பக்கத்தோட்டில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. கேட்டால் எப்படிங்க இது செலவு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முறை தானே செலவு பண்ணிட்டால் காடு ஜம்முன் ஆகிக்கும். இப்போ வந்து வெங்காய நடவு ஓரத்தை ஐடியா பண்ணுறாங்க. வெங்காய நடவு ஓடையில் என்ன பிரச்சனை இருக்குங்கன்னா கல் இருந்ததுன்னா நடவு ஓரது ஒரு பெரிய பிரச்சனை, விரல் இறங்காது. அப்போ காய் வந்து மேலேயே நின்றுக்கும். ஸோ காய் வந்து வெங்காயம் வந்து நடவு ஓடையில் கரெக்டாக உள்ளே இறங்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து காடு சுத்தமாக தான் இறங்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து சில வெள்ளாமைகளுக்கு வந்து காடு சுத்தமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து இதையே பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களும் இதை பயன்படுத்துங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அநேக வெள்ளாமைகளுக்கு வந்து இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறதில்ல, காடெல்லாம் மதிக்கிறது இல்லை, ஏன்னா ட்ரிப் வந்துருச்சு, அதனால் ஈஸியாக போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை சேர்த்த மகிழ்ச்சியில் சிவசுப்பிரமணியம் அப்புசாமி. நன்றி, வணக்கம்.